ஸோ நம்மளுடைய ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்ட்ஸ்க்ரீன் கிளாஸஸ் வந்து எதுவுமே வந்து டிண்டட் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக நைட் ட்ரைவ்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஹைவேஸில். ப்ரிடிக்டிங் அ லாட் ஆஃப் லாங் ட்ரைவ்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். கிளாஸ்லாம் டிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், எல்லா ஆண்டர்ப்ரனரியல் ஸ்டார்ட் அப்ஸ்லேயுமே ட்ராவல் இருக்குமானா இருக்காது, டிபெண்டிங் அப்போ த நேச்சர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓ மை காட், சோழிங்கநல்லூர் இங்கேருந்து 6 கிலோமீட்டரா? ஃப்ளைஓவர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் ஆல் தட். பட் ஸ்டில் அந்த டைம்லலாம் ஸோ ஐ யூஸ் டு ரிமெம்பர் ஹவு சென்னை எப்படி இருக்கும். ஐ யூஸ் டு லுக் அண்ட் ஆல் தட். சாவர வரைக்கும் சென்னை தான் யோசிக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை இது வரைக்கும். டக்குன்னு அப்படியே மூஞ்சில் அடிக்குது. ஒரு வேளை ஃபாரின் போயிட்டாங்கனாலே அவங்க செட்டில்டுன்ற மாதிரி கிடையாது. அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த பசங்களுக்கு தான் தெரியும். கைஸ், நம்மளுடைய அடுத்த சைட்டுக்கு வந்துட்டோம். ஜாலியாக இருந்தது அது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் டே. ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் vlogging. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வந்து ரோட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 3 சைட்டுக்கு போக போகிறோம். ஸோ there be a lot of time for us to vlog. Let's just get going. Guys, கரெக்டாக இப்போது நம்ம வார் மெமோரியல் தாண்டுறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போயே எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. ரொம்ப சீக்கிரமாக தான் கிளம்புனேன். டைம் இஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 8, but still there's a lot of traffic. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து புழுதிவாக்கம், விச் இஸ் நியர்பை டு கிண்டி தாண்டின உடனே வரும். அங்கே வந்து ஒரு சிவில் ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது. ஒரு பழைய பில்டிங், நாட் டூ ஓல்ட், ஜஸ்ட் ஒரு 15 years. அதை வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி ஒரு புது வீடாக மாற்றி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய்ட்டு அந்த கிளைண்ட்டை பார்க்கணும். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ லாட் ஆஃப் ட்ராவல் வில் பி தேர். ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே, ட்ராவல் ஜாஸ்தியாக இருந்தால் நான் ரோட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எஸ்பெஷலி இஃப் ஹைவேஸ் ஆர் இன்வால்வ்ட். ஏன்னா நம்ம உரகடம் போனோம். லாங் ட்ராவல்லாம் கொஞ்சம் இருந்தாலே உடனே நான் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எஸ், லாங் டே. ஸோ லெட்ஸ் see what the universe has planned for us today. பார்ப்போம். ஸோ கரெக்டாக கத்திப்பாரா கிட்ட இருக்கும். திஸ் பிளேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். காலையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப எப்பவுமே கிராம்ப்டாக க்ரௌடடாக இருக்கும். இட்ஸ் ஸ்டார்டிங் டு கெட் த டிராஃபிக், பட் ஸ்கை இஸ் ப்ளூ அண்ட் பியூட்டிஃபுல் டுடே. வெயில் இன்னும் ஒரு 1 hourல பயங்கரமாக கொளுத்த ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ லெட்ஸ் கீப் கோயிங். நைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் ரொம்ப அகலமான ரோடுங்க. நம்ம வந்து டிராஃபிக் அதிகப்படுத்தி வச்சுருக்கிறதுனால வந்து ஈவன் த பிக் ரோட்ஸ் ஆர் நாட் எனஃப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேஷ்னல் ஹைவே சைஸ், ப்ராப்பர் 4 lane ரோடு. இதை நான் சொல்கிறது சிங்கிள் சைடில். பட் ஸ்டில் இஃப் யூ கம் ஹியர் டியூரிங் பீக் டிராஃபிக்கில் செம்ம க்ரௌடடாக இருக்கும். செக் KTM. நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக 12 minutes தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கிளைண்ட்டை பார்த்துட்டு, அவர் சீஃப் ஆர்கிடெக்ட் இஸ் ஆல்சோ ஆன் ஹிஸ் வே. அவர்லாம் இருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சர் பிளானிங்லாம் பண்ண முடியும். இஸ் குவைட் அன் எக்ஸ்பர்ட் இன் இட், பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் 15-20 years. ஸோ யா, இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் காட்டுது. போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிக்கணும். ஏர்லி மார்னிங்கு ஆக்சுவலாக நான் மீட் செட்டப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் சம்டைம்ஸ் வந்து 6 o'clock நம்ம செட் பண்ணுறோம், 7-7:30 மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து 10க்கு தான் வருதுன்னா 2.5 மணி நேரம் என்ன பண்ணுவோம். ஸோ அதனால தான் we planned this by 8:30. ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து இந்த ரூட் ரொம்ப பிடிக்கும். திஸ் ரூட் அண்ட் ஆல்சோ இந்த நங்கநல்லூர் கிட்ட ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும், டுவர்ட்ஸ் வேல்ச்சேரி போவோம். ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும், நிறைய செடிலாம் வச்சுருப்பாங்க, க்ரீனரிலாம் ஜாஸ்தியாக இருக்கும். எனிவே ஃபீல்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து
ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு போகும்போது vlog பண்ணிகிட்டே போகிறேன். தட் டூ ஏர்லி இன் த மார்னிங். ஜென்ரலாக இப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக டென்ஷனாக இருக்கும். ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ். எதுக்கு நம்ம போகிற டைமை வேஸ்ட் பண்ணோம், we can make use of it. ஸோ இந்த சைட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ராப்பர்ட்டி நியூவாக வாங்கியிருக்காங்க புழுதிவாக்கமில். ஸோ இதை வந்து சிவில் ரெனோவேட் பண்ணிவிட்டு தென் வி ஹேவ் டு டூ த இன்டீரியர்ஸ். ஸோ சைட்டோடைய கரண்ட் கண்டிஷன், ஸோ பீம்ஸ், காலம்ஸ், பில்லர்ஸ் இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வர வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் திஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் லேஅவுட், ஒரு 2D லேஅவுட், ஸோ எங்கெங்கே பெட்ரூம் வருது, கிச்சன் வருது, அதெல்லாமே வந்து டோட்டலாக பிளான் பண்ணி கிளைண்ட் கிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஒரு 2 or 3 லேஅவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தே வில் ஃபிக்ஸ் ஒன் இல்லையா. ஸோ இதான் வந்து வீடோட இன்டீரியர். கரண்ட்டாக இருக்கிற ஹாலு, கிச்சன் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே இடிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வில் கம்ப்ளீட்லி ரெனோவேட். ஸோ அந்த ஒர்க் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ லைட்டாக போயிட்டு ஜூஸ் மாதிரி எதாவது குடிச்சிட்டு வில் கண்டினியூ த vlog. ஸோ காய்ஸ், நமக்கு அங்கே கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட உட்காரத்துக்கு டைமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே புழுதிவாக்கம்லேருந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தாம்பரம். ஸோ தாம்பரமில் அவங்க ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த பூஜா யூனிட், அப்புறம் கிச்சனில் இந்த கபோர்ட்ஸ் வரும் இல்லையா, டாப் பாக்ஸ் மாதிரி அபவ் கிச்சன் மேடைக்கு மேலே மாடுலர் கவுண்டருக்கு மேலே வரும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிவி பேனல் அண்ட் ஆல் தட் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் இருக்குது. ஸோ தே பிளான்ட் அவங்க வீட்டுக்கு அந்த புது வீட்டுக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல, கிரகப்பிரவேசம். ஸோ அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்களுக்கு பூஜா யூனிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய்ட்டு ஆல்ரெடி அசம்பிளிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போனோன்னா பை த டைம் ஐ ரீச் ப்ராபப்ளி த ஒர்க் குட் ஹவ் பீன் டன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்ருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 90%. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தாம்பரம் தான் போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம இப்போ இருக்கிற ஸ்பாட்லேருந்து 31 minutes காட்டுது, 16 kilometers. கிளைண்ட் மீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது எவ்வளோ நேரத்தில் முடியும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் 1/2 hour 1 hourல முடிச்சிடும் நினைப்போம். இட் வில் கோ டில் லைக் 2-3 hours. ஸோ யூ நெவர் நோ. Shared a contact with you. Do you want to reply? நம்ம ஊர் ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா ஷேடியாக இருந்தால் எப்படி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் உடனே பயங்கர வெயில் வந்துடுது. வெயில் ஒரு பிரச்சனையே இல்லை, சுத்தமாக ஷேடே இல்லை, மரம் இல்லாமல் போனது தான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விண்ட்ஸ்க்ரீன் கிளாஸஸ் வந்து எதுவுமே வந்து டிண்டட் கிடையாது, எதையுமே டிண்ட் பண்ணல. அப்படியே ஆக்சுவலாக இந்த மொத்த காருமே பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நான் ஸ்டாக்கில் எப்படி வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே தான். டீட்டெயிலிங் மேஃபியா லெஃப்ட்டில் கரெக்டாக அங்கே ஒரு ஹோண்டா சிட்டி, 2 ஹோண்டா சிட்டி நிற்கிது. கரெக்டாக பேசிகிட்டே வரேன். கார் வாங்கின போது ஸ்டாக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 yearsஸாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்லேயே தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு இருக்கேன். நாட் எனிதிங் எக்ஸ்ட்ரா வேகன்ட். ரொம்ப எனக்கு இந்த மாதிரி இந்த விராப்பர்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பெருசாக பிடிக்காது. ஸோ ஹெட்லைட்ஸ்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்இடி வி கேன் கோ லைக் என்னுடைய காரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் வில் பி ஹாலஜன், அந்த டிஆர்எல் அதெல்லாம் எல்இடி இருக்கும், ஃபாகெல்லாம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்லா பவர்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஹைவேஸில் நல்ல லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகிறேன் இல்லையா, முக்கால்வாசி நான் நைட் ட்ரைவ்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஒரு ரீசன் வந்து என்னென்னா எனக்கு ஆக்சுவலாக நைட் ட்ரைவ்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஹைவேஸில். ஒரு ரீசன் என்னென்னா நவ் ஐ ஸ்டார்டட் டு விலாக்லாம் வந்து காலையில் டைமில் தான் நமக்கு வந்து கோப்ரோவில் நல்லாயிருக்கும் அந்த விஷன் எல்லாமே. நைட் டைமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த லோ லைட்டில் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது வீடியோ குவாலிட்டி. ஸோ அதனால் ஐ அவாய்ட் நைட் ட்ரைவ்ஸ் அட் நைட். அண்ட் ஆல்சோ அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் முக்கால்வாசி லாங் ட்ரைவ்னால் அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன், இங்கே தனியாக விட்டு போக மாட்டேன். ஸோ அவங்க இருக்கிறதுனாலே நைட் ட்ரைவ் வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க தூங்கிடுவாங்க, ஆர் இட் வில் அஃபெக்ட் ஹெல்த். தூங்கலன்னு சொன்னால் உட்காந்து பேசிட்டு வாங்கன்னா வருவாங்க, பட் தூங்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். தனியாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே, நான் பாட்டு கேட்கலாம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா பாட்டும் கேட்க முடியாது. ஸோ தட் வில் பிகம் லிட்டில் பிட் போரிங். ஐ கேன் vlog ஆல்சோ இஃப் ஷீ ஸ்லீப்பிங் நெக்ஸ்ட் டு மீ. பட்
இதுக்கப்புறமா ஒர்க் விஷயமாக அஃபிஷியலாக நான் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிடிக்டிங் a lot of long drives from now on. ஸோ கொஞ்சம் வெளியூர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். அதனால் ஐ வில் நீட் சம்திங் வெரி பவர்ஃபுல். ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி அண்ட் ஃபாக் லைட்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் ஆல்சோ கிளாஸ்லாம் டிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சம்மருக்கே நான் பண்ணணும். மேபி அதுவும் ஐ ஹேவ் டு பிளான். பார்க்கலாம். ஸோ தீஸ் டூ will probably be my first initial mods on my Honda City. ஸோ பார்ப்போம். நான் டின் பண்ணாலும் ரொம்ப வந்து எது லீகலாக தான் நான் போடுவேன். இந்த 90%, 95%லாம் வந்து ஐ வில் நாட் டூ, which is 5%, லைக் அவ்வளோதான் இருக்கும் விஷன்னு. ஸோ ஐ ப்ராபப்ளி டூ லைக் 30 or 40, சம்திங் லைக் தட். ஸோ பார்க்கலாம் எது லீகலோ தட் இஸ் வாட் ஐ வில் டூ. எனக்கு என்னென்னா காரில் ஏசி ரீட்டைன் ஆனால் போதும். இந்த வெயிலுக்கெலாம் நான் எவ்வளோ ஏசி போட்டாலும் இட்ஸ் நாட் கெட்டிங் ரீட்டைன்ட். ஸோ யா, நம்ம அப்படியே வேளச்சேரி மெயின் ரோட் பள்ளிக்கரணை ஃப்ளைஓவர் கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் லேண்டோட விலைலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் பயங்கரமாக டெவலப் ஆச்சு. ஸோ அந்த டைமில் யாராவதுலாம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு அப்ரைசல் இங்கே இருக்குன்னு. இது அண்ட் ஆல்சோ இந்த பல்லாவரம் பக்கத்தில் அந்த 400 ஃபீட் ரோடு இருக்குல்ல, அது இதெல்லாம் ரொம்ப சென்னைக்கு பக்கத்தில் இருந்து ரொம்ப ரியல் எஸ்டேட் பூமான விஷயங்கள். எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்து பிஸ்னஸ் பற்றிலாம் பேசணும் விளாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் முக்கால்வாசி பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஹோண்டா சிட்டிக்காக தான் பார்ப்பாங்க. பட் எங்கே நம்ம நல்லதாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக 4 பேருக்கு சொன்னாலே வீடியோ மாதிரி போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆடியன்ஸ் இல்லை. பட் யா, இஃப் யூட் லைக் மீ டு டாக் அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை ஒரு தாத்தாவுடைய பிஸ்னஸோ அப்பா பிஸ்னஸோ இருக்காது, கேபிட்டல் இருக்காது, மிடில் கிளாஸ்லேருந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 1008 கேள்வி இருக்கும், பயம் இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நினச்சி பயப்படுவாங்க, நிறைய விஷயங்கள், சொசைட்டி, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ அதை பற்றிலாம் ஏதாச்சும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, பேசணும்னு ஆசை. எங்கே அந்த ஆடியன்ஸே இல்லைங்க. நம்ம அது ஏதாச்சும் வந்து நீஷு கிளீஷேடாக எது இருக்கோ, எதுவும் வந்து வியூஸை வந்து கேட்டர் பண்ணவும் அதுதான் பண்ணால் தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் முக்கால்வாசி பிகினர் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. வாட் வி ஹேவ் பேர்லி அரௌண்ட் 2500 சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ யா, if you want me to talk more about business, self-improvement, personality development, entrepreneurship and all that, do let me know. பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்திருக்கலாம். ஆனால் பைக்கில் வந்திருந்தால் vlog பண்ணியிருக்க முடியாது. பட் அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ரீசன், நிறைய ட்ராவல்ன்றதுனால பைக்கில் பண்ணுறது ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த கேமரா, கோப்ரோ இதெல்லாம் கேரி பண்ணிவிட்டு யூ கான் கோ. ஸோ தட்ஸ் ஒன் இஷ்யூ. எனக்கு இந்த ஃப்ளைஓவர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். மெனி ரீசன்ஸ். ஒன்று வந்து நல்ல வைட் அண்ட் எம்டியாக இருக்கும், அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே ஏறி பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா you can see a lot of open land. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. தட்ஸ் ஒன் திங். ஸோ யா, நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் பைக்கில் வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இஸ் அரௌண்ட் 10:50 now. டிராஃபிக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாட் ஆஃப் நியூ பில்டிங்ஸுங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில், இந்த சிவில் ரெனோவேஷன், இன்டீரியர் ஆர்கிடெக்சர் இந்த ஃபீல்டில் இருந்தாலே இல்லை, எங்கெல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. என்னால் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஏதாவது ட்ரக்கில் வந்து ப்ளைவுட்டு, ப்ரீ லேமினேட் போர்ட்ஸு, லேமினேட்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னா உடனே வந்து இது என்ன பிராண்டு, என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ தட் ஹேப்பன்ஸ் அ லாட். ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம ரோட்டில் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ரா மெட்டீரியல் போகிற ட்ரக்ஸ்லாம் பார்ப்போம். இந்த ஜென்ரலாக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸ்டார்ட் அப்னாலே பயங்கர ட்ராவல் இருக்கும். ஸோ ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட், லெட்ஸ் வெயிட், 3 to 4 hours a day on road. ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜஸ், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் பிஸ்னஸில் இருக்கீங்க,
இல்லை சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒர்க்னாலே முக்கால்வாசி நேரம் வந்து உங்களுக்கு ரோட்லேயே போய்டும். அந்த மாதிரி நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ட்ராவல் பிடிக்குன்றதுனால நான் அதை ரொம்ப ரசிப்பேன். பட் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட் 1956 எடுத்துக்கோங்களேன், ட்ரிப்ளிகேனில் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, பழைய வீடு அது. ஆல்மோஸ்ட் 60s ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ், 90s கடைசியாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ரெனோவேஷன் வந்து 92 நடந்தது. அப்புறம் 2024 இப்போ ஒரு ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். பழைய வீடு இடிச்சுட்டு புது மாடர்ன் ஹவுஸாக காட்டுறோம். அதோடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். வேறு லெவலில் இருக்கும். எனிவே அதெல்லாம் சிட்டியோட சென்டரில் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கும் டெய்லி ட்ராவல் பண்ணி போகிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பைக் பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் கிடைக்காது அந்த ஏரியாவில். அவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து நேரோவாக இருக்கும். காரே போக முடியாது ஒரு ஸ்ட்ரீட்டில், அந்தளவுக்கு நேரோவாக இருக்கும். நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீட் சொல்ல, ரிமோட் ஸ்ட்ரீட்ஸ், ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, அது சொல்கிறேன். ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சிட்டிக்குள்ளே டஸ்ட்டு, ஸ்மோக்கு, வெயில், இதில் நீங்கள் சுற்றணும், பார்க்கிங்லாம் கிடைக்காது, பார்க்கிங் எங்கேயோ விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்லாம் இருக்கும்போது இட் வில் பி வெரி இரிட்டேட்டிங். பட் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த புழுதிவாக்கம் வந்தோம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தாம்பரம் போயிட்டுருக்கோம், அப்புறம் உரகடம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த சிட்டி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதனால தான் வந்து எப்போயுமே கமர்ஷியல் ஸ்பேசஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா, தனித்தனியாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஒரு விஷயம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். தெர் பி லாட் ஆஃப் க்ரீனரி, பீஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒர்க் பண்ணலாம், சைலண்ட்டாக இருக்கும். ஃபேக்ட்ரியோட சத்தம் மட்டும் தான் அங்கே கேட்டுட்ருக்கோம். ஸோ தட் அண்ட் ஆல்சோ வெளியூர் ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த மதுரை, திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வரும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் லாங் டிரைவ் இஸ் இன்வால்வ்டு. அதுவே வந்து நம்மளை பாதி ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிரைவிங்கை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள், பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக லாங் ட்ரைவ்லாம் போக பிடிக்குன்னா இந்த ஃபீல்டை நீங்கள் ரொம்பவே ரசிப்பீங்க. நாட் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட், எல்லா ஆண்டர்ப்ரனரியல் ஸ்டார்ட் அப்ஸ்லேயுமே ட்ராவல் இருக்குமானா இருக்காது, டிபெண்டிங் அப்போ த நேச்சர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ யா, இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பிகேம் a ஹியூஜ் லேண்ட்மார்க் இன் திஸ் ஏரியா. ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக மாறிடுச்சு இந்த புது காம்ப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறமா. பாம் ஷோர் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி இப்போ சூர்யா பார்த்தோம் இல்லையா, என்னுடைய சீஃப் ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர், அவர் வந்து அவருடைய பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே இங்கே தான் தேவர் செலிப்ரேட்டிங். ஓ மை காட், சோழிங்கநல்லூர் இங்கேருந்து 6 கிலோமீட்டரா? அவ்வளோ பக்கத்துலையா இருக்குது. நைஸ். தாம்பரம் 10, பெருங்கலத்தூர் 16, ஒரு மாதிரி சென்டராக இருக்குங்க இந்த இடம். சோழிங்கநல்லூர் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஹியர். நைஸ் நைஸ் நைஸ். நான் ஏதோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெரி நியர்பை. தாம்பரம் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. 7-10 காமிக்குது எனக்கு. நம்மளுடைய லொக்கேஷன் வந்து 7 கிலோமீட்டர்ஸ். அது வந்து வெஸ்ட் தாம்பரம். ஸோ நான் போகிறதுக்குள்ளே வேலையை முடிச்சுருவாங்களோ. டைம் இஸ் அரௌண்ட் 11. வாவ், லெஃப்ட் சைட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சென்னையை சில சமயம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம பாம்பே, ஹைதராபாடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அவங்களோட பில்டிங்ஸு, ஃப்ளைஓவர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் ஆல் தட். பட் ஸ்டில் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்ததுனால ஐ நோ ஹவு. ஐ மீன் நாட் தட் ஓல்டு, பட் சொல்கிறேன் ஏர்லி 2000ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. 2005-6 அந்த டைம்லலாம். ஓகேங்க சோல். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே கடுப்பாங்க. எனிவே, நல்ல வேலை இங்கிலீஷில் திட்டோம். தமிழில் திட்டுறதுலாம் வா, அது வீடியோலேயே போட்டிருக்க முடியாது. சரி, எனிவே யா. ஸோ ஐ யூஸ் டு ரிமெம்பர் ஹவு சென்னை எப்படி இருக்கும், யூஸ் டு லுக் அண்ட் ஆல் தட். அதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்கு, மெட்ரோ, ஃப்ளைஓவர்ஸ்லாம் பார்க்கும்போது வா நம்ம சிட்டியாவது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சம்டைம்ஸ் வரும் சில சர்டன் இடத்துக்குலாம் போகும்போது. பட் யா, சின்ஸ் ஐம் இன் சென்னை ஆல் த டைம், ஐம் யூஸ் டு இட். பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, தொழில் எல்லாமே இங்கே தான். கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பணும் தெரில. ஐ திங்க் ஸோ. சாவர வரைக்கும் சென்னை தான் யோசிக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை இது வரைக்கும். டக்குன்னு அப்படியே மூஞ்சில் அடிக்குது. ஒரு வேளை 80-85 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இன்னும் 60 வருஷம் இருக்குது. அதுக்கு இன்னும் 60 வருஷமும் இந்த சென்னை தானா அப்படின்னு டக்குன்னு இப்போ யோசிக்கும் போது இட் ஃபீல்ஸ் லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஹோம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்னு யோசிக்கும் போது
இல்லை பெரிய தாட் அது, என்ன வேணால் நடக்கலாம், சொல்ல முடியாது. பட் தெரில, என்னால் ஐ கான்ட் திங்க் ஆஃப் சினாரியோ. சென்னை விட்டு போகிற மாதிரி ஒரு சினாரியோ யோசிக்கவே முடியல. சில பேர் அசால்ட்டாக கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஃபாரின் போகிறவங்க, என் கூட படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இன்றைக்கி மெட்ராஸில் இல்லை. எல்லோரும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கெங்கேயோ இருக்காங்க, இன்க்ளூடிங் மை ஓன் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் தட். நியூ பேபி. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்பில்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு மனசு வரணும், சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டு வெளியூரில் இருக்கிறதுல. அது பிடிச்சி செய்கிறாங்க, ரசித்து செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் போகணுன்னே சில பேர் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்ல கிளம்பி போகிறாங்க, பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீடம் தே கெட் ஓவர் தேர் அண்ட் ஆல் தட். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படின்னா, அங்கே போய் ஸ்ட்ரகிள் இருக்காதுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஃபாரின் போயிட்டாங்கனாலே அவங்க செட்டில்டுன்ற மாதிரி கிடையாது. அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த பசங்களுக்கு தான் தெரியும். பட் என்ன விஷயம்னா, நம்ம ஊரில் கஷ்டப்படுறதுக்கு யாரும் தயங்கலை, கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் முன்னாடி நான் என் சொசைட்டி, என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் வெளியூர் போய் கஷ்டப்பட்டுக்கிறேன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க முக்கால்வாசி பேர். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? த ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டி வி ஹேவ் ஹியர். ஒருத்தன் வந்து அந்த ஊரில் கேவலமாக பார்க்க மாட்டாங்க, பீட்சா டெலிவரி பண்ணால் கேவலம். ஒருத்தன் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான், சைடில் பார்ட் டைமாக பீட்சா டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறான்னா நம்ம ஊரில் கேவலமாக பார்ப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி பேசுவானுங்க, ஸ்விக்கி ஓட்டுறான் அப்படி இப்படின்னு. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எவ்ரி ஒர்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெஸ்பெக்ட், எவ்ரி லேபர் ஹேஸ் இட்ஸ் டிக்னிட்டியில். அதனால் நம்ம ஊர் எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் கஷ்டப்பட தயார் தான், ஆனால் முன்னாடி கஷ்டப்பட மாட்டேன், நீ எனக்கு எவ்வளோப்படுத்துவ அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஸோ பூமர்ஸ் ஹேவ் நோ ரைட் டு கம்ப்ளைன் அபவுட் யங்ஸ்டர்ஸ் லீவிங் த கண்ட்ரி, பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் ஆஃப் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்கள் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லைன்னா அவன் ஏன் போகிறான்? அவனுக்கு போகிறதுக்கு சரி டக்குன்னு ஏதோ ஒன் ஆஃப் மை கீனோட் ஸ்பீச்சஸ் மாதிரி ஐ ஃபீல். பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் தோணுது. திடீர்னு என்னை சுற்றி யோசிச்சு பார்க்கும்போது என் கூட படித்த பசங்க யாருமே கிடையாது. அண்ட் தேர் ஆர் ஆல் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கைஸ். பட் என்னென்னா, தேர் வில்லிங் டு ஸ்ட்ரகிள் இன் லைஃப். ஆனால் இங்கே நான் பண்ண மாட்டேன். என் அப்பா அம்மா முன்னாடி, என் சொந்தக்கார முன்னாடி நான் பண்ண மாட்டேன். நான் கஷ்டப்பட்டாலும் படுறேன். ஒரு 4000-5000 கிலோமீட்டர் தள்ளி போய் யாரும் கண்காணாத இடத்துல போய் கஷ்டப்பட்டு நான் மேலே வந்துக்கிறேன். அவனுக்கு கஷ்டத்தை நினச்சி பயம் இல்லை, நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, நம்மளை பார்த்து என்ன இது பண்ணிட்டு சுற்றுறான் அப்படின்னு பேச போகிறாங்கன்ற பயத்திலே முக்கால்வாசி பேர் ஓடிடுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டிகள். இந்த கம்யூனிட்டிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒருத்தன் வாழ்க்கையில் ஒருத்தன் இருப்பான், சொந்தக்காரன்ற பேரில் ஒருத்தர் இருப்பான், நண்பன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பான், யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு அது ரிலேட்டபுளாக இருந்தால் லீவ் இட் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன். கைஸ், நம்மளுடைய அடுத்த சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய பேஜ் பார்த்துட்டு ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய சைட் தான் இது. வாங்க மேலே போயிட்டு ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் யூ கெட் அன் ஐடியா. இந்த காரோடைய கலர் வந்து வெயிலில் தான் நல்லா தெரியும். நேற்று வேறு ஜிம்மில் லெக் டேவா, கால் பயங்கரமாக வலிக்குது. நைஸ். ஓ வாவ். சே, கேமரா நியாயத்துக்கு கோப்ரோவே பெருசாக இருக்குது தலையில் மாட்டும் போது. இந்த ஒரு படத்தில் உள்வீரியன் இப்படி தான் இருப்பான். சரி, ஓகே. கிளைண்ட்டை பார்த்தா காமெடி ஆகிடும். லெட்ஸ் கோ ஆன் சைட். ஸோ இங்கே வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பூஜா யூனிட் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே மெஷர் பண்ணிவிட்டு போட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமைஸ்டாக கலரு, அப்புறம் பூஜா யூனிட்னு சில எலிமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த பெல்லு, மேலே வர கோபுரம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இங்கே ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் ஒர்க் மட்டும்தான் இப்போது. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். இங்கெல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணுங்க, இந்த இடம்லாமும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டிங் பண்ணிவிடுங்க. அதுதான் பண்ணுறாங்க.
ஸோ இந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து புஷ் கொடுத்துருக்கோம். ஏன்னா பெருக்கிறதுக்கு மாப் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ டோர் போட்டுட்ருக்கோம். மேலே வந்து அந்த கோபுரம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து அலைன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ யூ கேன் see. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் ஃபர்னிச்சர்லாம் பண்ணணும் எதிர் ஃபார் யர் ஆஃபீஸ் வீடுனா டூ லெட் மீ நோ. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லெட்ஸ் கோ கைஸ். இங்கே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் 11 o'clock வந்தேன். ஆல்ரெடி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் இன் ஜென்ரல் ஐ ஸ்கிப். ஐ ஒன்லி ஈட் ட்வைஸ் அ டே. லஞ்சும் சாப்பிடல. மணி வந்து இப்போது 2:45 ஆகுது. ஐ திங்க் ஒரகடம் ஒர்க் வந்து we have not postponed it. லொக்கேஷனை மாற்றிட்டோம். ஸோ என்னுடைய கிளைண்ட்டோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா முகப்பேரில் தான் இருக்குது. ஸோ ஐ லிவ் இன் வலசரவாக்கம். அவரும் இப்போ இல்லை. he has gone till வேலூர் it seems. ஸோ அதனால் முகப்பேர்லேயே நைட்டு வந்து ஒரு 8 o'clock மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரகடம் vlog நீங்கள் ஆல்ரெடி அது என் சேனலில் இருக்கும். போயிட்டு நம்ம ஒரு ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான கொட்டேஷன் ஒர்க் இஸ் பெண்டிங். ஸோ அதுதான் கிளைண்ட் டிஸ்கஷன் இன்னைக்கு. நான் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஹைவே போயிட்டு vlog பண்ணுறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூ வித் ஒர்க் வி வர் டூயிங் இயர். ஸோ அதனால் இங்கேயே இருந்துட்டேன். மற்ற ஒர்க் எல்லாருக்குமே டெலிகேட் பண்ணி விட்டுட்டேன். நந்தனமுக்கு ஒரு ஆஃபீஸ் விசிட் இருந்தது. சடன்லி நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ஒரு 50-60% சைட்ஸ் வந்து அதில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப சின்னதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்சம் மேஜரான சைட்ஸ்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். என்னால் அங்கே போக முடியல. ஸோ ஐ சென்ட் மை சீஃப் ஆர்கிடெக்ட் ஓவர் தேர். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேஸ்க்கு போயிட்டு லெட்ஸ் கண்டினியூ த vlog ஃப்ரம் தேர். ஹலோ. மேம் இங்கே ஒர்க் முடிஞ்சிருச்சு. நமக்கு அந்த சிஎன்சி டிசைன் பண்ணியிருக்கோம்ல மேம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான், பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்துருக்கோம்ல. ஒயிட் பெயிண்ட்டுக்கு பதிலாக நான் ஒரு பெயிண்டர் அரேஞ்ச் பண்ணி ப்ரௌனில் பண்ணலாமா? ஏன்னா ப்ரௌனில் பண்ணால் எனக்கு என்னமோ இன்னும் டோர் ஹைலைட்டடாக தெரியும்னு தோணுது. அந்த சிஎன்சி டிசைன் வருதுல, இந்த மயிலோடைய ரெக்க மாதிரி, அதில் கட்டில் மட்டும் ப்ரௌன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைலைட் ஆகும். அதுக்காக தான் சஜஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஆஸ் இட் இஸ் ஒயிட்டில் இருக்கிறதே அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை சென்ட் சம் ப்ரொஃபஷனல் பெயிண்டர், தட் கை வில் கெட் இட் டன். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் ரேஷியோ ப்ரஷில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அவங்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரௌனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் இன்னும் அழகாக ஹைலைட் ஆகிடும். நீங்கள் பூஜை முடிச்சுட்டு சொல்லுங்கள், இல்லை அரேஞ்ச் சம்மன். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோம் இல்லையா, பூஜா யூனிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு சின்ன சஜஷன். அதில் வந்து ஒரு சிஎன்சி டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் ஒயிட் வந்து ஒயிட் வித் ஒயிட் அவ்வளோ மேட்ச் ஆகலை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கலர் வி ஹவ் யூஸ்ட் இன் தட் பூஜா யூனிட் வந்து ப்ரௌன். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் கொடுத்தோன்னா அது இன்னும் ஹைலைட் ஆகும்ன்றது மை ஒப்பீனியன். ஐ ஃபீல் ஸோ. இதெல்லாம் அவங்க பண்ண சொல்லலை, நம்மளே எக்ஸ்ட்ராவாக இழுத்து போட்டு பண்ணுறது. ஆனால் என்னென்னா ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை ஆகும்ல, இன்னும் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்பாங்க யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் ஹர் அ சஜஷன். ஸோ நம்மளோட ஒர்க் அங்கே முடிஞ்சிருச்சு. யா, லெட்ஸ் கீப் கோயிங். ஸோ கைஸ், we are not going to ஒரகடம். ஸோ vlog will be a little bit ஷார்ட்டர். நல்லது தான். மொத்தமாக ஒரு 1/2 hour to 45 minutes வந்தாலே போதும். நான் கூட எவ்வளவோ யோசிக்கிறேன் vlogலாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we are going to reach NH45. நம்ம திருச்சி மதுரைக்கெலாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரோடு வந்துடும். திருநெல்வேலி 595, மதுரை 434, திருச்சி 303. சீக்கிரமாக நம்ம டவுன் சவுத் போக வேண்டிய வேலை வரும். மதுரை சைடு போகிற மாதிரி ஒர்க் வரும். அப்போ போகும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு vlog ஒன்று பண்ணலாம். நல்ல பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் இது. எஸ்பெஷலி இந்த செங்கல்பட்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும்.
ஜாலியாக இருந்தது அது. செம்ம பசி வேறு எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஹோம் அண்ட் ஹேவ் சம் லன்ச். இன்னைக்கு வேறு நான்வெஜ் கிடையாது, தேர்ஸ்டே இல்லையா? ஸோ தேர்ஸ்டே ஐ won't eat நான்வெஜ். ஸோ என் வீட்டுக்கு போயிட்டு தயிர் சாதம் தான். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 ஐ திங்க் எவ்வளோ காட்டுதா, மேப் போட மாட்டேன், தெரிஞ்ச ரூட்டு தான். 31 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பட் அந்த 31 கிலோமீட்டர்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் இந்த ரோட்டில். ஸோ ஐவி டெக்கை வந்து நம்ம இங்கே தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். வேணுமுட்டே ஒரு RC 390 பக்கத்தில் வேணுமுட்டே ஓவர்டேக் பண்ணி கையை இப்படியெல்லாம் காமிச்சிட்டு போனோம். இந்த மாதிரி ஹைவேஸ் இன்வால்வ் ஆகுதுல என்னுடைய ஒர்க்கில். இந்த மாதிரி டைம்லலாம் தான் ஒரு சூப்பர் பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஹோண்டா சிட்டி என்ன யாரோ பின்னாடி ஆன் அடிக்கிற மாதிரியே இருக்கு, ஆனால் யாருமே இல்லையே. ஹைவே பூதமா ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் சரியான காருங்க அது. என்டேவர்லாம் திருப்பி வருதுன்னு சொல்கிறாங்க, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ். ரொம்ப பிடிக்குங்க இந்த காரு, தனி அழகு மெர்சிடிஸ்னாலே. ஆக்சுவலாக பறக்கிறார் அவர் அந்த மெர்சிடிஸ் பென்ஸு. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 140. வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 150 160 போகிறாருன்னு நினைக்கிறேன். கீப்பிங் ஆன் புல்லிங் அண்ட் புல்லிங் அண்ட் புல்லிங்.